ஸ்டாலின் ஷாப்பிங் போயிருக்காராம். கேவலமான விஷயம். வீடியோவை பாருங்கள். சென்னையில் உள்ள பிரபல வணிக வளாகம் ஒன்றில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஷாப்பிங் செய்தார். வரும் 30ஆம் தேதி ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தனிப்பட்ட முறையில் தனக்கு தேவையான பொருட்களை வாங்க வணிக வளாகம் சென்றுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அங்கே ஒரு ஷாப்பிங் மாலில் சென்னையில் போய் கூட 4-5 பேர் வச்சு அவரே கடைக்கு போய் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த முதல்வரும் இதை செஞ்சதில்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சருக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் 2-3 மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது. வெளியில் அடுத்த வேலைக்கு போக முடியாது. அவ்வளவு வேலைகள் இருக்கும். ஒரு தாசில்தாரை போய் நீங்கள் ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்து பாருங்கள். ஒரு தாசில்தார் நிற்கிறது இருக்கா? மதியம் எத்தனை மணிக்கு தாசில்தாரும் டெபுட்டி தாசில்தாரும் மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றாரு பாருங்கள். ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரை போய் பாருங்கள், தூக்கவே முடியாது. நைட் ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க. எந்த டைமில் எங்கே சாப்பிட முடியும்? ஒரு போலீஸ்காரன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் இருக்கிறத வாங்கிட்டு சாப்பிடுவான். அவ்வளவு பணிச்சுமைகள் சாதாரண அதிகாரிகளுக்கு. முதலமைச்சர்னா சாதாரண விஷயமா? இவர் இன்னும் ஒரு முதலமைச்சர் மாதிரியாக இருக்கார். அங்கங்கே ரூட் அடிக்கிறது, அங்கங்கே போய் வெளிநாட்டு முதலீடை இயக்கிறதுங்கிற போகிறது. எந்த லட்சணத்தில் கடைக்கெல்லாம் போய் ஷாப்பிங் போய் சுற்றிக்கிட்டு இருக்கார். ஒரு முதலமைச்சர் மாதிரியா? அப்போ முதலமைச்சருக்குரிய பணிகள் எல்லாம் அங்கே உருப்படியாக எப்படி நடக்கும்? ஒரு முதலமைச்சர்னால் சாதாரண விஷயம் இல்லையே. 6 கோடி 7 கோடி மக்களுடைய இதை நிர்வகிக்கக்கூடியவருக்கு ஓய்வுங்கிறதே இருக்காத.